Hello friends, welcome back to Play Tamil Ups. இப்போ ரீசெண்டாக என்னென்ன மூவிஸ் அண்ட் சீரிஸ்லாம் நம்ம தமிழ் டப் பண்ணிட்டு இந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாக இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம தி பாய் சீரிஸோட சீசன் 4 ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எஸ் கைஸ், டோட்டல் 8 எபிசோட்ஸோட இப்போது அவைலபிளாகவும் இருக்குது நம்ம ப்ரைம் வீடியோவில். அண்ட் எல்லாம் நம்ம மல்டி டப் லாங்குவேஜோட தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் சீசன் 4 பார்க்காம இருக்கீங்கன்னா சீக்கிரமாக போய் பார்த்து முடிச்சிருங்க. ஏன்னா அவங்க பயங்கரமாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஜென் வி சீரிஸ் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. ஏன்னா நானும் வந்து சீசன் 4 எங்கேயா கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துருந்தேன். பட் கடைசி 8th எபிசோடில் தான் அவங்க அதை கனெக்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம ஜென் வியோட லைக் சீசன் 2 வரணும். அண்ட் அதுக்கப்புறமா தான் நம்ம பாய்ஸோட சீசன் 5 வரும். அண்ட் அதுதான் ஃபைனலான சீசனாக இருக்க போகுது. ஸோ இப்போதைக்கு எல்லாருமே சீசன் 4 பார்த்ததுக்கப்புறமா ஒரே டவுட் தான் உங்கள் மைண்டில் இருக்கும், எப்போ ப்ரோ நம்ம சீசன் 5 ரிலீஸ் ஆகும்னு. கண்டிப்பாக இதுக்கு ரொம்ப டைம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம 2026 தான் ரிலீஸ் ஆகும். ஸோ லைக் ஒரு 2 years கழிச்சு தான் நம்ம இனிமேல் தான் திருப்பியும் நம்ம பாய் சீரிஸை பார்க்க முடியும்னு தான் சொல்லுவேன். ஆனால் சீசன் 4 சில நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. அதெல்லாம் சொன்னோன்னா பயங்கர ஸ்பாய்லர்ஸ் ஆயிரும். அதனால் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம காப் வெப்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம 2023 ரிலீஸ் ஆன கொரியன் மூவி வந்து இப்போ நம்ம தமிழ் டப்டோட ப்ரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் இதே டைட்டில் ஆல்ரெடி இன்னொரு ஹாரரான மூவியும் ஒன்று இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த காப் வெப் மூவி பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு டேரக்டர் பற்றி தான். ஸோ அவர் வந்து ஒரு மூவி எடுத்திருக்காரு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பட் கிளைமேக்ஸ் வந்து இப்போ திருப்பியும் ரீஷூட் பண்ணணும். ஏன்னா அங்கே தான் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கான். அண்ட் அந்த படத்தை வேறு பொலிட்டிக்கலாகவும் சரி எல்லா சைட்லேருந்தும் அவரை அஃபெக்ட் பண்ணுறாங்க. இவர் கிரியேட் பண்ண இந்த மாஸ்டர் பீஸான மூவி, ஆக்சுவலி அவர் தான் சொல்கிறாரு அது உண்மையான மாஸ்டர் பீஸாக எத்தனை பேர் நம்புகிறாங்க. அண்ட் ஆஸ் ஏ டேரக்டராக அவர் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும், ஆக்டர் சைட்லேருந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து எல்லா மீடியாலேருந்து எல்லா சைட்லேயும் நம்ம டேரக்டர் மேலே எவ்வளோ ப்ரெஷர் வருது. அண்ட் அதுலேயும் அவர் அந்த கிளைமேக்ஸை ரீஷூட் பண்ணுறாரா இல்லையா, அதுக்காக என்கிட்ட இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஸோ ஒரு படத்தில் இன்னொரு படம் தான் எடுக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் மீ ஃபாலிங்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம மல்டி டப் லாங்குவேஜோட நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். IMDbலையும் 6.5 இப்போதைக்கு ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் இது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொமான்ஸ் கேட்டகிரியான மூவி, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மூவி வேணும்னா இந்த படத்தை பாருங்கள். மெயின் நம்ம ஹீரோ ஒரு பாப்புலரான ஒரு சிங்கரு. அவர் வந்து அவரோட திருப்பி கம்பேக் ஆன ஒரு ஆல்பம்லாம் ரிலீஸ் பண்ணுறாரு. பட் திருப்பியும் ஃபெயிலியர் ஆகிடுறாரு. ஸோ அதெல்லாத்தையும் விட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போகிறாரு. அண்ட் அங்கே தான் அவரோட லைஃப் ப்ளஸ் அவரோட பாஸ்ட்லேருந்து சில விஷயங்கள்லாம் திருப்பியும் கனெக்ட் ஆகிறாங்க. அண்ட் அங்கேருந்து ஒரு லவ் ஸ்டோரியும் ஃபார்ம் ஆகுது. ஸோ பேசிக்லி இதுதான் கான்செப்ட்டு. அண்ட் இதால் அவர் லைஃபு இப்போ ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. ஏன்னா கம்பேக் வரணும்னு பார்த்தாரு, ஆனால் வர முடியல. ஸோ அதனால் அவர் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்காரா, அதெல்லாம் எப்படி காம் டவுன் ஆகிறாரு, அதுதான் மூவியே. ஆனால் நல்லபடியாக இருந்திருக்கு. அண்ட் இதுதான் ஃபைண்ட் மீ ஃபாலிங்னு சொல்லிட்டு அது டைட்டிலும் கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது படம் ஏற்ற மாதிரி. பட் பேசிக்லி உங்களுக்கு ரொமான்ஸ் கேட்டகிரி மூவி பிடிக்கும்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த டீப் டார்க்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஃப்ரெஞ்ச் மூவி. IMDbல 5.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இப்போ நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் பே பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் வந்து சில மைனிங் பண்ணுறவங்கலாம் கீழே இறங்குறாங்க ஒரு டீப்பான ஒரு இடத்துல. அண்ட் அங்கே தான் வந்து ஒரு கிரியேச்சர் ஆட்டும் ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது அவங்க மேலே. ஸோ இனிஷியலி நானும் ஏதோ சர்வைவ் கேட்டகிரியான ஸ்டோரியாக தான் இருக்க போகுதுன்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் போக அங்கே ஏதோ கிரியேச்சர் அவங்க வந்து அன்லீஷ் பண்ணிடுறாங்க. அண்ட் அங்கேருந்து இப்போ எப்படி ஆல்மோஸ்ட் சர்வைவ் ஆகிறது தான் கான்செப்ட்டு. பட் அது என்னதுன்னு சொல்லி ஒரு மிஸ்ட்ரியை அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்காக ஆஸ் எ ஹாரர் த்ரில்லருக்காகவே நீங்கள் இந்த த டீப் டார்க்கை டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பட்டிஸ்டாவோட மூவி மை ஸ்பை த எட்டர்னல் சிட்டி நம்ம இப்போ தான் வந்து ப்ரைம்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அது செகண்ட் பார்ட், இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டும் வந்திருக்கு. அண்ட் நான் அதை பெருசாக பார்த்த மாதிரி எனக்கே ஞாபகமே இல்லை. ஏன்னா அவர் நிறைய மூவிஸ் நானும் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன் பட்டிஸ்டாவோட. அண்டு இது ஆக்சுவலி இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிட்ஸ் கேட்டகிரியான ஒரு ஸ்பை த்ரில்லரான மூவி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நேற்று நைட் தான் பார்த்தேன். அண்ட் IMDbல 5.6 தான் ரேட்டிங்கும் தந்திருக்காங்க. ப்ளஸ் படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்களோட டாட்டர் கிடையாது, பட் ஆஸ் எ ஒரு கேர்டேக்கர் மாதிரின்னு வச்சுக்கலாமே. அண்ட் இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு இட்டாலியில் ஒரு ட்ரிப் ஆட்டோ போயிட்டுருப்பாங்க ஒரு சிங்கிங்காக. அண்ட் அங்கே வந்து நிறைய ஒரு குரூப் இருக்கும், டெரரிசம் குரூப்பு. ஸோ அவங்கள அட்டாக் பண்ணிடுவாங்க. அண்ட் நம்ம ஹீரோ தான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுற மாதிரியும். அண்ட் அவரோட பொண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் எ ஒரு ஏஜென்ட் ஆட்டம் வந்து டோட்டலாக வந்து மாற்றிடுவார், நல்ல ட்ரைனிங்லாம் தந்து. ஸோ படம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்திருக்கு. அண்ட் அதுலேருந்து சில மிஸ்ட்ரியெல்லாம் அவங்க சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே
கிட்ஸ் அண்ட் சைல்டிஷாக தான் வந்துருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இது நீங்கள் ஆஸ் எ கிட்ஸ் கேட்டகிரி இல்லை ஒரு ஃபேமிலி கேட்டகிரியான மூவியாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உள்ள அந்த மாதிரி வல்கரானதுலேருந்து நியூடிட்டி மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் டீனேஜோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அண்ட் பேரண்டிங்ஸோட ப்ராப்ளம்ஸ் அதான் வந்து கொஞ்சம் அப்படியே பேசியிருக்காங்களா, அதனால் நீங்கள் ஃபேமிலியாக பார்த்தா கூட பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் நம்ம ஆர்கேடியன் சொல்லிட்டு ஒரு மூவி 2024 தான் ரிலீஸ் ஆனது. IMDbல 5.5 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லரான மூவி அண்ட் மெயினாகவே நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் உள்ளே நடிச்சிருக்காரு. அண்ட் படம் ஃபுல்லாக இப்போ நம்ம லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான் வந்து ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது நம்ம ப்ரைமில் கூட அவைலபிளாக இருக்குது, என்ன நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கணும். ஸோ பை த இப்போ படத்தோட கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம எர்த்து வந்து இப்போ கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் அழிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிருக்கு. அண்ட் இங்கே சில கிரியேச்சர்லாம் இருக்குது, அது நம்மளை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் நம்ம ஹீரோ ப்ளஸ் அவங்களுக்கு 2 ட்வின் சன்ஸ் இருக்காங்க, ரெண்டுமே பசங்க தான். ஸோ இப்போ அவங்க வந்து எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இந்த 2 பசங்க கொஞ்சம் தனியாகவே சர்வைவ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் அண்ட் ஸ்டோரி லைனும் மாறிடும். ஸோ கோர் கான்செப்ட் இது தான். அண்ட் அந்த அட்டாக் பண்ணுற கிரியேச்சர்லேருந்து எப்படிலாம் தப்பிக்கிறாங்க நீங்கள் படத்தை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி நல்லபடியாக ஒரு ஹாரர் த்ரில்லரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அதுக்காகவே டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆல்மோஸ்ட் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் ட்ராமா வித் டோட்டல் 24 எபிசோட்ஸோட இப்போ நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அமேசான் மினி டிவியில் தான். ஸோ அவங்க தான் நிறைய சைனீஸ் கொரியன்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் டெய்லி லைக் எவ்ரி வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஆச்சு அவங்க புதுசாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இதை வாட்டி இந்த ட்ராமா இன்கேஸ் நீங்கள் சைனீஸ் ட்ராமா வித் ஃபுல் ரொமான்ஸ் கேட்டகிரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெஃபினட்டாக பாருங்கள். கான்செப்ட் வந்து மெயின் ஆக்ட்ரஸ் வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸாக ஆசைப்பட்றாங்க, சின்ன வயசுலேருந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டுள்ள எப்படியாச்சும் போகணுன்னு. அண்ட் அதுக்கு அவங்க என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்க அண்ட் அதுலேயும் ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த கே ட்ராமாவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அனிமே சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டோமோ சான் இஸ் எ கேர்ள்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன இந்த அனிமே வித் டோட்டல் 13 எபிசோட்ஸ் அண்ட் எல்லா எபிசோட்ஸுமே வித் நம்ம தமிழ் டப்டோட இப்போ நம்ம கிரன்ச்சி ரோல் ஆப்பில் அவைலபிளாகவும் இருக்குது. IMDbல 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு ஃபன் காமெடி டீனேஜ் கேட்டகிரியானது தான் அண்ட் ஹை ஸ்கூல் பேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபுல் லவ் கான்செப்ட் தான் உள்ளே காமிச்சிருக்காங்க. மெயின் ஆக்டர்ஸ் டோமோ அண்ட் இவங்களோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா டோமோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே ஒரு அஃபெக்ஷன் லவ் வர ஆரம்பிச்சிருது. அண்ட் அதை வந்து எப்படி இப்போ கன்வே பண்ணணும், ஏன்னா நம்ம ஹீரோ வந்து எப்போவுமே டோமோ வந்து ஆஸ் எ ஒரு பொண்ணாகவே வந்து கன்சிடர் பண்ண மாட்டார், ஏன்னா ஒரு பையன் மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருப்பாரா ஃப்ரெண்டாக. ஸோ அதனால் இதில் வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி போகுதுன்னு தான் கோர் இந்த அனிமையோட கான்செப்ட். பட் கண்டிப்பாக ஆஸ் எ உங்களுக்கு அந்த மாதிரி ட்ராமா லவ் கேட்டகிரியான அனிமே பார்க்கணுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நம்ம ஜென்ஸின்னு சொல்லிட்டு இன்னொரு சைனீஸ் ட்ராமா தான், ஃபுல் ஹை ஸ்கூல் அண்ட் கொஞ்சம் மெடிக்கல் ட்ராமா கேட்டகிரின்னு கூட சொல்லிக்கலாம். 2023 ரிலீஸ் ஆனது. IMDbல 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க வித் டோட்டல் 40 எபிசோட்ஸோட இப்போ நம்ம அமேசான் மினி டிவி ஆப்பில் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஓல்டு ஜென்ரேஷன் இருக்காங்க, சில ஜென்ஸிஸும் இருக்காங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து எப்படி ஒரு மெடிக்கல் காலேஜ் உள்ளே தான் வந்து ஃபுல் ட்ராமா நடந்துகிட்ருக்கோம். அண்ட் அவங்க 2 பேரோட ப்ராப்ளம்ஸ்லேருந்து அது வந்து ட்ராமா வைஸாக அப்படியே எப்படி ஷேர் பண்ணுறாங்க அண்ட் அது எப்படி மீண்டு வராங்க, இதுதான் வந்து கோர் கான்செப்ட். பட் நானும் நானும் பார்த்ததில்லை, ஜஸ்ட் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்னதுன்னு சொல்லி உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, இந்த மாதிரி தமிழ் டப்லையும் இருக்குது அண்ட் இதுதான் கான்செப்ட்டுன்னு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பி வித் யூன்னு சொல்லிட்டு 2018 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி. IMDbல 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இது கூட இப்போ நம்ம தமிழ் டப்டோட மினி டிவி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மூவியோட கான்செப்ட் வந்து கொஞ்சம் இமோஷ்னல் டச் ஆனது தான். ஏன்னா மெயின் நம்ம ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க இறந்துருவாங்க அண்ட் இப்போது திருப்பி அவங்க வந்திருக்க மாதிரி தான் வந்து உள்ள கான்செப்ட் ஸ்டோரி இருக்கும். அண்ட் இதை கேட்டோடனே நம்ம மெயின் ஹீரோ ஆக்சுவலாக அவர் ஹஸ்பண்டாக தான் இருப்பாரா. ஸோ அவர் வந்து அப்படியே ஷாக் ஆயிடுவார், என் ஒய்ஃப் திருப்பி என் கூட வந்துட்டான். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, ப்ளஸ் எப்படி இறந்தவங்க திருப்பி வர முடியும். ஸோ இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே க்ரியேட் ஆகிருக்கு. அதை தான் நீங்கள் படம் ஃபுல்லாக பார்ப்பீங்க. அண்ட் இதில் இன்னொரு இமோஷனல் கனெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படியே படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சாஃப்டாக தான் இருந்தீங்கன்னா இமோஷனல் டச் அங்கங்கே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு இந்த வீக்கில் ரிலீஸ் ஆன மூவிஸ் அண்ட் சீரீஸ் அண்டு கொஞ்சம் நிறையவே ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் பொறுமையாக பாருங்கள். அண்ட் பை த பாய் சீரீஸ் முடிச்சிட்டாங்க, நல்ல விஷயம். ஏன்னா வீக்லி ஒரு எபிசோடுக்காக தான் நானும் அப்படியே பார்த்துருந்தேன். ஸோ பை த நல்லபடியாக தான் இருந்திருக்கு. அண்ட் நீங்கள் இந்த வீக்கில் பார்த்ததுலேயே பெஸ்ட் மூவிஸ் அண்ட் சீரீஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் தமிழ். See you in next video. Bye guys.